எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன நம்ம வீட்டு சமையல்ல பார்க்க போறோங்கன்னா, ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி புரோட்டா தாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புரோட்டாவே அதிகமா சாப்பிடக்கூடாதுங்க. இருந்தாலும் நம்ம நாக்கு டேஸ்ட்டை தேடுதுங்க. அதனால ஒரு 2 மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் கடையில வாங்காம நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதனால இப்போ புரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க 5 மணி நேரம் ஊற வச்சு. இது பன்னீர் வீட்லயே ரெடி பண்ணதுங்க. பாருங்க சூப்பரா நாங்க வீட்லயே ரெடி பண்ணிக்கிட்டுங்க. எண்ணெய் ஊத்தி பிரியாணி இலை போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு வதங்கறதுக்குள்ள அந்த பக்கம் தோசைக்கல்ல வச்சு பன்னீரை அந்த தோசைக்கல் மேல போட்டு நல்லா கொஞ்சம் பொரிச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்க சூப்பரா ஒரு 5 நிமிஷம் பொரிச்சு எடுத்தா கூட போதுங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வாசம் வர அளவுக்கு வதக்கிட்டு சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச செலவுத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதுலேயே காரம் போதுன்னா விட்டுறலாம். இப்போ தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு ஒரு 4 தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தேங்காய் பால் 2 கீத்து போட்டு தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. சூப்பரா அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா பச்சை போற அளவுக்கு வேக வச்சு எடுத்தா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடிங்க. அப்படியே கம கம கமன்னு வாசமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. புரோட்டா மாவு பிசைஞ்சு ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு பார்க்கவே சூப்பரா இருக்குதுங்க. இப்போ புரோட்டா தேய்ச்சி போட்டுக்கலாங்க. பிள்ளைங்க நம்மக்கிட்ட புரோட்டா சாப்பிட்ணுன்னு கேட்டாங்களாவோ இல்லை நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாவோ இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சுக்கிறது எவ்வளோ நல்லதுங்க. அதனால புரோட்டாவை பார்க்கும் போதே அவ்வளோ அழகா அட்டகாசமா வந்துச்சுங்க. புரோட்டா பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, அப்படி அதை நம்ம கையில தொட்டு பேத்து பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. பஞ்சு மாதிரி இருந்தது. பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குதுன்னு புரோட்டா. புரோட்டாவும் ரெடி, பன்னீர் கிரேவியும் ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம். பாருங்க சூப்பரா டேஸ்டியா இருக்குதுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.